வானதூதரால் அன்னை மரியாவிடம் அறிவிக்கப்பட்ட இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். இடையர்களால் ஆராதிக்கப்பட்ட இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். ஞானிகளால் வணங்கப்பட்ட இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் ஒன்னா பாக்குறது ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா, கொரோனா லாக்டவுன் நம்ம எல்லாருமே மீட் பண்ணவே இல்ல. இப்ப இந்த கிறிஸ்மஸை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா இந்த ஹாப்பியான மொமெண்ட்ல நம்ம கிறிஸ்மஸ் பத்தி இன்னும் ஆழமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நமக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருக்கும், அதுக்குண்டான பதில்கள் நம்மளுக்கே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது நமக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இல்லை மற்ற மதத்தினராக கூட இருக்கலாம், எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு தெளிவை கொடுக்கும்னு நினைக்கிறேன். சரி, இயேசு இன்னைக்கு பிறந்தான்னு சொல்றோமே, இயேசுனா யாரு அப்படிங்கிற கேள்விய நம்ம கிட்ட யாராவது கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சின்ன வயசுல திருமறை சுவடி, அதாவது சின்ன குறிப்பிடத்துல கடவுள் மூவர் ஆளாக இருக்கிறார், இயேசு இரண்டாம் ஆளாகிய கடவுள் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல, பைபிள்ல வாசிச்ச இன்னும் சில பெயர்கள் கூட ஞாபகம் வருது. அதாவது கடவுளின் ஒரே மகன், தந்தை கடவுளை நமக்கு வெளிப்படுத்தியவர், இறைமகன்ற பெயர்கள் கூட இயேசாண்டவருக்கு இருக்கு. அவருக்கு வியத்தகு ஆலோசகர் அப்படின்னு கூட பெயர் இருக்கு. வியத்தகு ஆலோசகர்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய சிந்தனைகளுக்கும் எட்டாத அளவுக்கு யார் ஆலோசனை சொல்கிறாங்களோ அவங்க தான் வியத்தகு ஆலோசகர். அதோட எசாயா 9:6 நம்ம வாசிக்கிறோம், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் அப்படின்னு இன்னும் பல பெயர்களும் அவருக்கு இருக்கு. ப்ரோ, நீங்க சொன்னதுல அமைதியின் அரசர் என்ற பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கடவுள் கிட்ட தான் நிலையான அமைதி இருக்கு. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, இயேசு ஆண்டவருக்கு இறைமகன்ற பெயர் இருக்கு. அத்தோட அவருக்கு இன்னும் ஸ்பெஷலா நிறைய நேம்ஸ் இருக்குப்பா. என்னென்ன அப்படின்னா, உலகம் முழுமைக்கும் கடவுள், திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்தவர், உண்மையை எடுத்துரைப்பவர், பாவிகளை மீட்பதற்காக பலியானவர், புதிய ஆதாம்னு கூட இயேசு ஆண்டவருக்கு பெயர்கள் இருக்கு. இவ்வளோ பெயர்கள் கொண்ட இயேசு ஆண்டவரை இந்த நேரத்துல இந்த பாடலின் வழியாக நாம் ஆராதிக்கலாம். பரலோக கடவுள் பாரில் பிறந்தார், புகழ்ந்திடுவோம் அவரை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக கடவுள் பாரில் பிறந்தார், புகழ்ந்திடுவோம் அவரை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். காந்தமாய் உடனையில் மிக சாந்தமாய், புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உடனையில் மிக சாந்தமாய், எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாத பாலனாய், எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாத பாலனாய். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவரேசு பின்னுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவரேசு என்றுமே மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பரலோக கடவுள் பாரில் பிறந்தார் புகழ்ந்திடுவோம் அவரை உலகில் அவர் பெயர் கேட்கிற இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக கடவுள் பாரில் பிறந்தார் புகழ்ந்திடுவோம் அவரை உலகில் அவர் பெயர் கேட்கிற இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். இவ்வளோ நேரம் ஏசு ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குன்னு பார்த்தோம். இதை தவிர வேற ஏதாவது பெயர்கள் இருக்கா? நிறைய இருக்குப்பா. எபிரேய மொழியில யெஷுவானா விடுவிக்கிறவர்னு அர்த்தம். இயேசு வாழ்ந்த காலத்துல கூட மக்கள் அவரை எப்படியெல்லாம் பார்த்தாங்களோ அப்படியே அழைச்சாங்க. திருமுழுக்கு யோவான் கடவுளின் ஆட்டுக்குட்டின்னு சான்று பகர்ந்தாரு. மகதலா மரியா இயேசுவை ரபோனி, அதாவது போதகரேன்னு அழைச்சாங்க. பார்வையற்ற பத்திமேயு தாவீதின் மகனேன்னு கூப்பிட்டாரு. நானும் கூட இறைவாக்கினர்களுள் மேலானவர்னு பைபிள்ல வாசிச்சிருக்கனே. அப்பப்பா, இவ்வளவு பெயரா? அவருக்கு இவ்வளவு பெயர் இருக்குன்னா அவருக்குள்ளேயும் அவருடைய பெயருக்கும் எவ்வளவு வல்லமை இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா அவருடைய பெயருக்கு ரொம்பவே வல்லமை இருக்கு. அதைத்தான் நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-10 இறைவார்த்தைகள்ல, ஆகவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையா கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா ஏன் பெத்லஹேம்ல பிறந்தாரு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல இயேசு பெத்லஹேம்ல தான் பிறப்பாருன்னு பல இறைவாக்கினர் வழியாக முன்குறிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டதுனால தான் அவர் பெத்லஹேம்ல பிறந்தாரு. மீகா 5:2 நாம வாசிக்கிறோம், நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லஹேமே யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார்னு நம்ம வாசிக்கிறோம். நீ பெத்லஹேம் பத்தி சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. பெத்லஹேம் தாவீது அரசரின் நகர். இன்னொரு அர்த்தம் பெத்லஹேம்ன்ற வார்த்தைக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா அப்பத்தின் வீடு. இது எதை குறிக்குதுன்னா, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து நமக்காக பலியாகி நமக்கு அப்ப வடிவுல ஆன்ம உணவாகவும் மாறுறாருல, இந்த மீனிங்கையும் பெத்லஹேம்ன்ற வார்த்தை தருது. ஓ அப்படியா? பெத்லகேம்னா இத்தனை நாளா இயேசுவோட பிறந்த இடம் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு அப்படிங்கறதான் எனக்கு இப்ப தெரிய வருது. ஓகே, இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம வேர்ல்டு வைடா பார்த்தோம்னா சாண்டா கிளாஸ், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா தான் ரொம்ப ஃபேமஸ். உண்மையிலேயே அப்படி ஒரு பர்சன் இருந்தாங்களா? அவர் யாரு?
சாண்டா கிளாஸோட உண்மையான பேரு செயின்ட் நிக்கோலஸ். இவர் 4th செஞ்சுரியிலே வாழ்ந்த ஒரு பிஷப். இவர் என்ன செஞ்சார்னா அந்த காலத்திலேயே சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தாரு. இதுவே பிற்காலத்துல ஒரு வழக்கமா ஆயிடுச்சுப்பா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி சீக்கிரமாவே பிரபலமாகும்ல, அதே மாதிரி தான். ஸோ சாண்டா கிளாஸை பார்த்த உடனே கிறிஸ்தவங்க இல்லாதவங்க கூட அடடா கிறிஸ்மஸ் வந்துருச்சே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதே ஹாப்பி மூடோட நம்ம இந்த சாங்கை பார்க்கலாமா? Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Deck the halls with boughs of holly, fa la 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 la. 'Tis the season to be jolly, fa la 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 la. Don me now a gay herald, fa la 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 la. Troll the ancient Yuletide carol, fa la 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 la. Day or two ago, I thought I'd take a ride. As soon as Fanny Bright was seated by my side, the horse was lean and lame, his fortune seemed his loss. He got into a drifted bank and then we got upside. See the blazing hill before us, fa la 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 la. Strike the harp and join the chorus, fa la 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 la. Follow me in merry measure, fa la 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 la. While I tell you of Yuletide treasure, fa la 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 la. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அனைவரும் இரவிலே வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள். ஆம், விஞ்ஞானிகளும் கூட ஒவ்வொரு முறையும் இந்த நட்சத்திரங்களை கணக்கிடும் பொழுதெல்லாம் வியப்படைகிறார்கள். அது மீண்டும் மீண்டும் கோடிக்கணக்காக பலுகி பெருகுவதையும் எண்ணிக்கையில் அடங்காத அளவில் இருப்பதை பார்த்து வியந்து போகிறார்கள். ஆம், இதை எல்லாம் படைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ள அற்புதத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையே இது விளக்கம் அளிக்கிறது. ஆம், அப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமை பொருந்திய தேவன், இந்த எண்ணிக்கையில்லாத நட்சத்திரங்களையும் வான்மண்டலங்களையும் விண் விரிவுகளையும் உண்டாக்கிய தேவன் இந்த கிறிஸ்துமஸ் தின நாளிலே நாம் அறிந்து கொள்ள போவது அவர் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு சிறிய பாலகனாக இந்த உலகத்திலே நம்மை போன்று ஒரு மனிதனாக அவர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு கண்டிப்பாக வியப்பளிக்கிறது. எப்படி சர்வத்தையும் உண்டாக்கிய தேவன் தன்னையே சுருக்கிக் கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக வந்தார் என்பதை நினைத்து பார்க்கையிலே
ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த ஞானம் புலப்படுவதே இல்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அந்த பாலகனை, இயேசு என்கிற அந்த பாலகனை நீங்கள் விசுவசிக்க ஆரம்பிக்கையிலே அவர் உங்களுக்கு அந்த பல மறை உண்மைகளை அவர் விளக்க காத்திருக்கிறார். ஆம், சர்வ வல்லமை படைத்த அந்த தேவன் ஒரு குளிர் இரவிலே பெத்லகேம் நகரிலே கன்னி மரியாளுக்கு மகனாக ஒரு சிறிய ஏழ்மையான மாட்டுக்கொட்டிலே சாதாரண மனிதனை போன்று அவர் பிறந்தார். அப்படி பிறக்கிற அந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கையில் பிறந்த அந்த குழந்தை ஒரு எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்தது. பிறகு அவர் சிலுவையிலே மரித்து, நான் இந்த உலகத்திற்கு வந்தது உனக்காகவே, என்னுடைய அன்பை வெளிப்படுத்தவே இந்த உலகத்திலே உன்னை போன்று என்னை சுருக்கி கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக வந்தேன் என்று அவருடைய அன்பைத்தான் அது விளக்குகிறது. அவருடைய அன்பு அந்த பிறப்பின் செய்தியிலிருந்து அவருடைய இறப்பின் நேரம் வரைக்கும், அதையும் தாண்டி உயர்த்ததில் ஆரம்பித்து இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்கள், ஆம், கடவுள் மனிதனானார். ஒரு சிறிய மாட்டுக்கொட்டிலே பிறந்த பொழுது அவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்த்திருப்பார்? அன்பார்ந்தவர்களே, அத்தனையும் படைத்த கடவுள் சிறிய மனிதனான மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த மனிதனிடத்திலிருந்து என்ன எதிர்பார்த்திருப்பார் தெரியுமா? அன்பைத்தான் எதிர்பார்த்து வந்தார். அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, அவருடைய வருகை எல்லாமே மனிதர்கள் மீது கொண்ட அன்பைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஆம், அந்த இயேசு பாலகனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அந்த பாலகனை இந்த வேளையிலே நீங்கள் திரும்பி பார்த்து நினைவு கூர்ந்து பார்த்தீர்கள் என்றால், அந்த கடவுள் இந்த பூலோகத்திற்கு எனக்காக இறங்கி வந்தார். எவ்வளவு அன்பு இருந்தால் என்னை காண இறங்கி வந்திருப்பார். ஆம், நம்முடைய பாவங்கள், தவறுதல்கள், மீறுதல்கள் எல்லாவற்றுக்குமாக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தவே இந்த உலகத்திற்கு வந்தார். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? நம்மை பரலோகத்தில் நித்திய காலமும் அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய இந்த எளிமையான வருகை அன்பையே குறிக்கிறது. அன்பார்களே, இதோ உங்களுக்கு அந்த சர்வ வல்லமை படைத்த தேவன் இதோ இந்த தொழுவத்திலே பிறந்திருக்கிறார் என்று நினைவு கூறுகிற இந்த கிறிஸ்துமஸ் தின நாளிலே நீங்கள் கொடுக்கவும் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கடவுள் இந்த உலகத்திற்கு அன்பை கொண்டு வந்தது போல அந்த பாலகனை நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பார்க்கையிலே உங்களுடைய அன்பையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இயேசுவே, நீர்தான் என்னுடைய ஒரே ஆண்டவர். நீர் எனக்காக இந்த உலகத்திலே வந்து என்னை பாதுகாக்கிறீர். இதோ அண்ட சராசரங்களையும் அண்ட வெளிகளையும் பிரமிப்பாய் உண்டாக்கிய தேவனே, நீரே என்னையும் படைத்திருக்கிறேன், என் வழிகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே அன்பை காட்டத்தான் இந்த கிறிஸ்துமஸ் தின நாள் உங்களை அழைக்கிறது. வானதூதர்கள் கூட அன்றைக்கு இந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியைத்தான் அறிவித்தார்கள். இதோ மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆம், இந்த கிறிஸ்துமஸ் தின நாள் ஒரு மகிழ்ச்சியின் திருநாள். அதே சமயம் நாம் நட்சத்திரங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அத்தனை நட்சத்திரங்களின் மத்தியிலே கடவுள் ஓர் நட்சத்திரத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதற்கு பேரொளியை கொடுத்து ஞானிகளை கடவுளின் வழிக்கு வழி நடத்தினார். இந்த புதிய வருடத்திலே இந்த கிறிஸ்துமஸ் தின நாளிலிருந்து கடவுளின் மேல் கொண்ட நம்பிக்கையின் ஒளி உங்களை கடவுள் பக்கமாய் அழைத்து செல்லட்டும். அந்த கடவுள் உங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து மரித்த இயேசுவாக இருக்கட்டும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் தின நாள் கடவுளின் அன்பை உணர்கிற தருணம் இது. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்.
நம்பாலன் பிறந்தார் புவியினில் நடு இரவினில் கடும் குளிரினில் நம்பாலன் பிறந்தார் புவியினில் எங்கும் இருள் சூழ்ந்ததே எல்லா வாசல்கள் அடைந்திட்டதே பெத்லகேமிலே தங்க இடம் தேடி அலைந்தனரே சத்திரத்தில் இடமில்லை ஒரு மாட்டு தொழுவத்தை அடைந்தனர் இயேசுராஜன் இன்று பிறந்தார் சிறு பாலனாய் நம் மண்ணில் உதித்தார் இயேசுராஜன் இன்று பிறந்தார் சிறு பாலனாய் நம் மண்ணில் உதித்தார் உலகத்தின் ரட்சகர் நமக்காக வந்தார் நம்மை மீட்க வந்தார் உன்னையும் என்னையும் அவரோடு சேர்த்துக் கொள்ள உலகில் வந்துதித்தார் இயேசுராஜன் என்று பிறந்தார் சிறு பாலனாய் நம் மண்ணில் உதித்தார் இயேசுராஜன் என்று பிறந்தார் சிறு பாலனாய் நம் மண்ணில் உதித்தார் உலகத்தின் ரட்சகர் நமக்காக வந்தார் நம்மை மீட்க வந்தார் உன்னையும் என்னையும் அவரோடு சேர்த்துக் கொள்ள உலகில் வந்துதித்தார் மேய்ப்பர்கள் மகிழ்ந்தனர் அரசர்கள் நடுங்கினர் இயேசுராஜன் என்று பிறந்தார் சிறு பாலனாய் நம் மண்ணில் உதித்தார் இயேசுராஜன் என்று பிறந்தார் சிறு பாலனாய் நம் மண்ணில் உதித்தார் உலகத்தின் ரட்சகர் நமக்காக வந்தார் நம்மை மீட்க வந்தார் உன்னையும் என்னையும் அவரோடு சேர்த்துக் கொள்ள உலகில் வந்துதித்தார் நமக்காக வந்தார் நம்மை மீட்க வந்தார் நம் பாவம் போக்க சிலுவையில் மரித்தார் மரணத்தை ஜெயித்தார் மூன்றாம் நாள் எழுந்தார் பரலோகம் சென்றார் மீண்டும் வருவார் நமக்காக வந்தார் நம்மை மீட்க வந்தார் நம் பாவம் போக்க சிலுவையில் மரித்தார் மரணத்தை ஜெயித்தார் மூன்றாம் நாள் எழுந்தார் பரலோகம் சென்றார் மீண்டும் வருவார் உலகத்தின் ரட்சகர் நமக்காக வந்தார் நம்மை மீட்க வந்தார் உன்னையும் என்னையும் அவரோடு சேர்த்துக் கொள்ள உலகில் வந்துதித்தார். இந்த வேளையிலே பிறந்திருக்கும் இயேசு பாலனை கண்களை மூடி துதித்து ஆராதிப்போம். இயேசு என்று பெயரிடப்பட்டவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். பாவங்களை போக்கும் இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். பாவங்களை மன்னிக்கும் அதிகாரமுடைய இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். கடவுளின் மாட்சியாய் விளங்கும் இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். தந்தையின் ஒரே மகனாகிய இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். தாவீதின் வழிமரபில் பிறந்த இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். விடுதலை அளிக்கும் இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். எங்கள் மெஸ்ஸியாவாகிய இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். இஸ்ரேலை ஆயரென ஆளும் இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். இறை வாக்குகளின் நிறைவானவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்தோம். கிறிஸ்மஸ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸ்னா அது அன்பின் பெருவிழா.
கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலக மக்களுக்காக அனுப்பினார்னா அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கிறத உணர்ந்து அதை நினைவு கூற வேண்டிய நாள். கண்டிப்பா. அதோடு மட்டும் இல்ல, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள்னு இறைவார்த்தை சொல்லுது. இன்னைக்கும் கூட இயேசு ஆண்டவரை தேடுறவங்க அவருடைய ஒளியை பெற்றுக்கொள்றாங்க. அதனால இது ஒளியின் பெருவிழா. உலக அனைத்திற்கும் மீட்பர் பிறந்திருக்காருன்னு நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும், ஏன் இந்த கொரோனாவிலிருந்தும் கூட நம்மளை மீட்கறதுக்காக இயேசு ஆண்டவர் பிறந்திருக்கிறதுனால இது ஒரு மகிழ்ச்சியின் பெருவிழா. இயேசு ஆண்டவர் நமக்காக தான் வந்து பாலகனா பிறந்திருக்காரு இல்லையா? அப்ப அவருக்குள்ள நாமும் ஒரு மறுபடியும் பிறக்கணும். அதாவது ஒரு மறு கிறிஸ்துவாக நம்ம வந்து வாழணும். எப்படின்னா, இயேசு ஆண்டவர் எப்படி தந்தையாம் கடவுளினுடைய அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினாரோ, நாமும் பிறர் அன்போடையும் தாழ்ச்சியோடையும் நம்ம வந்து வாழணும். ஆகவே நாம் அனைவரும் மறு கிறிஸ்துவாக வாழணும். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்.